ஒரு விஷயம் நீங்கள் தானே சொன்னீங்க 5 ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் நம்ம ஒரு விஷயம் இருக்கோம் நமக்குள்ள நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு விஷயம் வச்சுருப்போம் நமக்குன்னு ஒன்று வச்சுருப்போம் இதெல்லாம் அடுத்த 5 ஜெனரேஷனுக்கு பண்ணுற மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் நம்ம கையில் இருக்காங்க சொல்லுங்கள் அடுத்த 5 தலைமுறை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம இல்லைன்னா இருக்கா ஆனால் உங்களுக்காக ஆசையம் இருக்குது நமக்காக ஆசையம் இருக்குது 5 ஜெனரேஷன் பார்த்துருக்கு அதில் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்ககிட்டலாம் கேட்குறேன் அது நடந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன 5 தலைமுறை நடந்துடும் சரிங்களா அப்போது நம்ம கண் முன்னாடி நிறைய விஷயம் இது நிறைய டைம் நம்ம பேசியிருக்கோம் ஓபி சர்மா எல்லாருக்கும் தெரியும் ஓபி சர்மான்றவர் ஒரு பெரிய கெசட்டட் ஆஃபீஸரு நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு லீடர்ஸ்க்கு தெரியும் பூசாவனுக்கு தெரியுமான்னு தெரியும் எத்தனை பேர் ஓபி சர்மா தெரியும் மீதி இருக்க இவ்வளோ பேருக்கு தெரியல அவரோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது ஆர்சிஎம் பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரி ஒரு விஷன் உள்ள பிஸ்னஸ்ன்றத அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போதும் தான் நான் சொல்கிறேன் ஓபி சர்மா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸை ஒரு கெஸ்ட் ஆஃபீஸராக ஸ்டார்ட் பண்ணிக்காரு அவருக்கு அந்த காலத்தில் வந்து நம்ம மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க ஜீப் தானே கொடுப்பாங்க ஜீப் கவர்மெண்ட் அதில் வந்து ஜீப் கொடுப்பாங்க ஸோ அந்த ஜீப்பில் அவர் வந்துட்டு அந்த ஆஃபீஸர் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்கில் ஒரு மஞ்சள் தூளும் பேண்ட் ஷர்ட் எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் அவர் பேசுவார் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்க ஒரு நபர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம போய் நிறைய பேருக்கு சொன்னா சொல்கிறாங்க இது ஒரு பிஸ்னஸா இதை தோரம்பூர் மஞ்சள் தூள் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்மள எத்தனை பேர் நிறைய நம்மளை ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஒரு ஹைலி கெசட் ஆஃபீஸர் இந்தியாவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு போஸ்டில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு பேசுகிறார் பேசும்போது அதில் எத்தனை அப்ஜெக்ஷன் அவரும் பார்த்துருப்பார் அவர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பெரிய போஸ்ட்டில் இருந்தால் ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிலாம் ஆக முடியாது ஏன்னா அப்படி ஆனால் இந்த பிஸ்னஸ் மாடல் தப்பு இங்கே வந்து சில சிஸ்டம் இருக்குது அதான் நான் பேச போகிறேன் ஒரு கொஞ்சம் நேரம் அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அவர் வந்து அந்த பார்க்குற விதத்தில் தன்னோட கிளாஸ்மேட் தன் பையனோட கிளாஸ்மேட்டோட வீட்டுக்கு போய் பேசிட்டார் பேசும்போது அந்த கிளாஸ்மேட் அவர் வந்து மஞ்சள் தூள் அப்போ தான் மஞ்சள் தூள் லான்ச் பண்ண டைம் அவர் பேசும்போது பேண்ட் ஷர்ட்லாம் போய் அவங்க வீட்டில் போய் பேசுகிறார் கிளாஸ்மேட்டோட பையன் அதாவது இவரோட பையனோட கிளாஸ்மேட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க 8th 7th படிக்கிறார் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவொடனே ஈவினிங் வீட்டுக்கு வந்தவொடனே பயங்கர ஃபைட்டு யார்கிட்ட தன்னோட அப்பா கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கான் ஃப்ரெண்டு உங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு காசு வாங்கி தரேன் நல்லா கேட்டுங்க உங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை நான் எங்கள் அப்பா கிட்ட வாங்கி உங்கள் அப்பா காசு தரேன் அப்படின்னா மஞ்சள் தூள் பேண்ட் வச்சுக்கிறார் பாவம் நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க நீங்கள் உட்காந்துருக்கனா ஓபி சர்மா மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் சரியா இது நல்ல ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இது 20 வருஷத்துக்கு நடந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் அப்போது அவங்க அப்பா என்ன தோணிச்சுன்னா இல்லைப்பா என்ன ஆச்சுன்னா அந்த பையன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணான் நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போய் இந்த ஆசை பொருளாக வித்த என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான் கிரேட் இன்சல்ட் எனக்கு ஸ்கூலில் நான் நாலுலேருந்து ஸ்கூல் போக மாட்டேன் அப்போ அது டென்ஷன் ஆகாமல் இல்லையா பையனை படிக்கிறது தான் எல்லாருக்கும் பையனை படிக்கிறது தான் லட்சியம் இந்த மாதிரி ஒன்று சொன்னோடனே அவர் ரொம்ப அப்பா அவர் என்ன சொன்னார் சாரிப்பா அப்பா வந்து பையன்கிட்ட சாரி கேட்குது சாரி இனிமேல் நான் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வரமாட்டேன் ஐ எம் வெரி சாரி நீ படி அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா நான் என்னோட வேலை இருக்குல்ல என்னோட வேலை அரசாங்க வேலை அது என்னோட முடிஞ்சிடும் எது என்னோட வேலை எங்கள் அரசாங்கத்தோட என்னோட முடிஞ்சிடும் ஆனால் நான் செய்யக்கூடிய ஆசியம் வேலை இருக்குல்ல அது உனக்கும் தொடரும் அதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அவர் அன்னைக்கு அதை சொன்னவங்களோட விளைவு என்னாச்சுன்னா அவர் 2014 தவறிட்டார் இறந்துட்டார் அவர் 2014 நெட்வொர்க் பண்ணியிருப்பார்ல நம்மள மாதிரி தானே நான் இப்போ 14,000 பேர் சொல்கிறேன் இந்த நெட்வொர்க் எனக்கு அப்புறம் யாருக்கு ஃபேமிலிக்கு கரெக்டாக அது நாளைக்கு 14 லட்சம் கூட ஆகலாம் தெரியாது சரியா ஆனால் அதே மாதிரி அவரோட நெட்வொர்க் பண்ண அந்த டைம் ஒரு எத்தனை நெட்வொர்க்கு நமக்கு தெரியாது அவங்க சொல்லுவாங்க ஒரு லேக்ஸில் அவருக்கு இன்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போவே ஆனால் அவர் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆன ஃபண்டு வரல ஆனால் ஆர்சிஎம்மோட ஃபண்டு அதாவது இன்சென்டிவ்
அவர் இறந்ததுக்கு அப்புறம் மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் வருது. நல்லா கேட்டுங்க, அவரோட கவர்மெண்ட்டில் டெத் ஆகிட்டாருன்னே அடுத்த மாதம் என்ன ஆயிடுச்சு, சம்பளம் வரல. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்கிறது சாதாரண பிஸ்னஸ் கிடையாது, சரிங்களா? அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆனால் ஆர்சிஎம்மோட கமிஷன் வந்து அக்கௌண்ட்டில் கண்டினியூஸாக வருது. அப்போ எஸ்எம்எஸ் ஒன்று கிடைக்குது. என்ன எஸ்எம்எஸ் கிடைக்குதுன்னா, உங்களோட அப்ளிகேண்ட் தவறிட்டாங்க, அதனால் நீங்கள் நாமினி வந்து ஆட் பண்ணிக்கணும்னு. நாமினி ஆட் பண்ணுறதுக்காக தன் பையனை, யாரோட பையனை, ஓபி சர்மாவோட பையன் ரஜினி ஓபி சர்மா கூப்பிட்டாங்க. அம்மா போய் டிசி சாப்ரா சார் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாமினி வந்து யாரை கொடுத்தாங்க, அவங்க ஒய்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னாங்க, எனக்கும் ஏஜ் ஆகுது, அதனால் நீங்கள் உங்கள் பையனுக்கு நாமினி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. அவர் 2014 அப்புறம் நெட்வொர்க் பண்ணலை, தான் பையன் பண்ணல, தன் மனைவி பண்ணல. அதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஆனால் 2025 ஓபி சர்மா, ரவி ஓபி சர்மா என்ன சொல்கிறார் மீட்டிங்கில் 2024 என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் நான் வந்து இந்த ப்ராடக்டை பற்றி கற்றுக்கிறேன். எப்போ தான், ஆஃப்டர் 2024 தான் நான் ப்ராடக்ட் பற்றி கற்றுக்கிறேன், இப்போ தான் நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு பணம் வர்றது, அப்பா வீட்டுக்கு போன பணம் மாதம் 1,75,00,000 ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்காரு.